நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். முதற்பலனை எனக்கு செலுத்தினா நான் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வதித்து வழிந்தோடு கூடிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன். ஏன் முதற் பங்கு கர்த்தருக்குரியது? முதற் பங்கை கர்த்தருக்கு செலுத்தின மூலம் நான் ஆண்டவருக்கு சொல்றேன், ஆண்டவரே எல்லாம் நீங்க கொடுத்தது, எல்லாத்தையும் நான் உங்க கையில தான் வாங்கினேன். உங்களிடத்திலிருந்து வாங்கி உங்களுக்கு அதில் முதல் பங்கை நான் கொடுக்கிறேன். காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் சொந்தக்கார நீரே, எல்லாவற்றுக்கும் எஜமான் நீரே, என்னை ஆசீர்வதிக்க நீரே. ஆகவே உம்மை நான் கனப்படுத்த, உமக்கு நன்றி செலுத்த, என் வாழ்வினுடைய முதல் பங்கை நான் உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிக்கிறோம். அப்படி நான் செய்யும் போது நான் தேவனை கனப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.